செயின்ட் நார்பர்ட் ஆஃப் சாண்டன் 1080 ஆண்டு ரின்லாண்ட் ரீஜன்ல பிறந்திருக்காரு. ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறந்திருக்காரு. இதனால ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. வளர்ந்ததுக்கு பிறகு மன்னர் 5ஆம் ஹென்ரியோட அரசவையில ஆலோசகரா பணியாற்றிருக்காரு. தொடர்ந்து ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்காரு. ஒரு தடவை பக்கத்துல உள்ள ஊருக்கு குதிரையில பயணிக்கிறப்போ கீழே விழுந்திருக்காரு. அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சிருக்காரு. அப்போ நார்பர்ட் வானத்தை நோக்கி, ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நீ உன்னுடைய பாவ வழியை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கை வாழு அப்படின்னு ஒரு குரல் கேட்டிருக்கு. உடனே எழுந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு குருத்துவ வாழ்க்கைய தேர்ந்தெடுத்திருக்காரு. குருத்துவ அருட்பொழிவு பெற்றதுக்கு பிறகு திருத்தந்தை 2ஆம் ஜஸ்டிஸை சந்தித்து நான் எங்கு பணி செய்யணும்னு கேட்டிருக்காரு. திருத்தந்தை இவரை நார்த் பிரான்சுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இவர் அங்கே போய் மறைப்பணியாற்றி ஏராளமான மக்களை கிறிஸ்தவ விசுவாசிகளா மாற்றியிருக்காரு. அதிகமான இளைஞர்களை கவர்ந்திருக்காரு. நார்பர்டேன் அப்படிங்கிற ஒரு சபையையும் நிறுவியிருக்காரு. நாளடைவுல அந்த சபை அசுர வளர்ச்சி அடைந்திருக்கு. நார்பர்ட் திவ்ய நற்கருணை ஆண்டவர் மேல அதிக பக்தி கொண்டவரா இருந்திருக்காரு. தான் செய்யக்கூடிய பணிகள் வெற்றி அடையும் பொழுது திவ்ய நற்கருணை ஆண்டவரால தான் இது நிகழ்ந்தது அப்படின்னு நம்பியிருக்காரு. ஒரு கட்டத்துல மேக்டபர்க் நகரோட ஆயரா திருநிலைப்படுத்தப்பட்டிருக்காரு நார்பர்ட். தன்னுடைய பேராலயத்துக்கு போறப்போ அங்குள்ள காவலாளி இவரை பிச்சைக்காரர்னு நினைச்சு தடுத்து நிறுத்தியிருக்காரு. அப்போ நார்பர்ட் கூட வந்தவங்க காவலாளி கிட்ட இவர் ஆயர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. காவலாளி இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. உடனே நார்பர்ட் அந்த காவலாளி கிட்ட, நான் ஆண்டவரின் முன் பிச்சைக்காரன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ரொம்பவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்த நார்பர்ட் இறுதியா 1134ஆம் ஆண்டு இறந்து போயிருக்காரு. ஜூன் 6 செயின்ட் நார்பர்ட் ஆஃப் சாண்டன் ஃபீஸ்ட் டே.